வெல்கம் டு தமிழ் கணிதம். நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 டென்டேட்டிவ்க்கு படி என் மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாம். என் மார்க்கு தமிழில் வந்து 76, ஜிஎஸ்சில் வந்து 52, மேக்ஸில் வந்து 22, ஆக மொத்தம் 150 வருது என் மார்க்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி. நான் வந்து பிசி கேட்டகரியில் வருவேன். ஆனால் இது எனக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து யார் எவ்வளோ மார்க்கு போட்டிருக்காங்கன்னு கணிக்கவும் முடியல இது யாராலையுமே. அதனால் ரிசல்ட்டு வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு நான் சொல்கிற கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு 90% ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து இதான் வந்து ரியாலிட்டி. இப்போ கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ குரூப் 4 கட் ஆஃப் 2025ல் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 155 ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா சேஃப் ஸ்கோர். அதே நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 153 154 கொஷின் கரெக்டாக ஷேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் எஸ்சியாக இருக்கும் பட்சத்தில் 148லேருந்து 149 போட்டிருந்தீங்கன்னா சேஃப் ஸ்கோர். அதே பிசிஎம் ஆண்களாக இருந்தீங்கன்னா 149லேருந்து 150 ஒரு சேஃப் ஸ்கோராக இருக்கும். அதே நீங்கள் எஸ்சிஏ பிசிஎம் ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 145 146 ஒரு சேஃப் ஸ்கோராக இருக்கும். அதுவே நீங்கள் எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் 140 ப்ளஸ் போட்டிருந்தாவே உங்களுக்கு நல்ல ஸ்கோராக இருக்கும். அதே நீங்கள் டைப் ரைட்டிங்லாம் வச்சுக்கிறீங்கன்னிங்கன்னா ஒரு 4 கொஷின் இதிலேருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதே பிசியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 150 போட்டிருந்தீங்கன்னாவே கிடைக்கலாம். இது ஜென்ரலாக இருக்கும் 152 151 போட்டாவே கிடைக்கலாம். எஸ்சியாக இருக்கும் பட்சத்தில் 140 ப்ளஸ் போட்டிருந்தாவே கிடைக்கலாம் டைப் ரைட்டிங் வச்சுருந்தீங்கன்னா. பிஎஸ் டீம் கேர்ள்ஸ்லாம் பெரிய ரோல் ப்ளே பண்ணாது. மேபி ஒரு கொஷின் வந்து குறையலாம், அவ்வளோதான் பிஎஸ் டீம் கேர்ள்ஸுக்கெலாம். மற்றபடி பெரிய சேஞ்சஸ்லாம் வராது. ஃபாரஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கொஷின் இல்லைனா 2 கொஷின் தான். ஏன்னா வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மி, 200 தான் ஃபாரஸ்ட்டு. அதுக்கடுத்தது வந்து நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்லேருந்து 12 கொஷின் வந்து நார்மலாக இருக்கிறதுலேருந்து குறைச்சிக்கலாம். ஒரு 135 ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கெலாம் ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து இருக்கிற வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மி. 2500 வேக்கன்சி தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் விஏவும் வருது. இதில் வந்து நான் 2000 ரேங்க்குள்ளே இருந்தால் தான், என் கையில் டைப் ரைட்டிங் இல்லை, 2000 ரேங்க்குள்ளே இருந்தால் தான் எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா இது ஃபைனலுக்கு படி எனக்கு வந்து ஒரு 4 கொஷின் சேர்ந்து வந்துச்சுன்னா கிடைக்கலாம். இப்படி தான் சுச்சுவேஷன் இருக்குது. உங்கள் மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.